அதனால் இதுதான் இதை நம்ம தமிழ்நாட்டில் இந்த பற்றியே எப்பயுமே நம்ம தமிழர்கள் விழிப்பாக இருக்கோம். நவீன ஏதோ காலம் வர்றப்போ அதை முன்னாடியே எதிர்கொள்கிறோம், சந்திக்கிறோம். அதனுடைய இதை உலகப்போக்கெல்லாம் பார்த்து நம்ம கேட்குறோம், விழிப்பாக இருக்கிறோம். அதுதான் அந்தபடி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்தமாரி இந்த சட்டத்தொகுப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். வடமா என்ன தேப்பான்றாங்க. அது இந்திய தொழிலாளி வர்க்கம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அவங்களா சொல்லிக்கிறது. உரிமைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் வச்சுருக்கான். தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு அவன் உரிமையே என்னென்னா அவன் மொழியிலேயே புரிஞ்சிக்க முடியாது. நீதிமன்றம் இன்றைக்கி நீதிமன்றத்தையே ஆங்கிலத்தில் நடக்கும். சென்னையில் நடுவண் அரசினுடைய தொழில் தீர்ப்பாயம் வச்சுருக்காங்க. அதுக்கு நீதிபதி தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவரை வைக்கணும்ல மலையாளத்துக்காரங்களை கொண்டாந்து போடுறாங்க. மலையாளன்னு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து ஒரு சட்டமும் ஒன்று இருந்து அந்த சட்டத்தின் கீழே எல்லா ஒரிசாக்காரனுக்கு 10 இடம், கர்நாடகாவுக்கு 10 இடம், மராட்டியக்காரன் இப்படியா வச்சுருக்க. சட்டமும் கிடையாது. ஆனால் தெளிவாக கொண்டாந்து இந்தியக்காரங்கள் இது ஏன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தப்படாத இப்போ செய்கிறாங்க. நம்ம தூங்கியிருந்தோம்னா நம்ம மேலே சவாரி பண்ணுறோம். ஏன்னா இந்த பணிகள்லாம் நல்ல ஊதியம் தர்ற பணிகள். இதுலேயும் அவனை கொடுக்கணும். ரயில்வேயில் அங்கே உள்ள நம்ம ஊரில் ராஜபாளையத்தில், சிவகாசியில், இங்கே ஏதாவது கூட்டுற வேலையில் கொண்டாந்து இது என்னங்க அர்த்தம்? அது பெருசாக அள்ளி கொடுத்துட போகிறாங்க. இது ஒரு பெரிய இதெல்லாம் இது இந்திய ஊடகங்கள், அது குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள்லாம் இதை பற்றி அறவே பேச மாட்டாங்க. ஐஎல்ஓலேருந்து இவங்க ஐஎல்ஓவில் கையெழுத்தெல்லாம் போட்டுடுறாங்கல்ல தொழில். அவங்க கேட்ட பிறகு தான் இதை அந்த காம்பன்சேஷனையே இந்த மருத்துவ செலவு நட்டையிட்டில் அப்போ இந்திய தொழிலாளி வர்க்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பார்த்துங்க. எங்கே போய் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சட்டக்கோவைகளை அறிமுகப்படுத்திட்டு இந்திய ஒன்றிய அரசுடைய தொழில்துறை அமைச்சகம் அவங்க ஒரு வாசகம் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியாவுக்கான தொழிலாளர்களை பயன்படுத்துவது, தொழிலாளர்கள் வழியாக தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கானது தான் நோக்கம் இதில் அப்படின்னு. அதில் அவங்க அதனுடைய சிறப்பு கூறுகளாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பணி நியமன ஆணை கிடையாது. ஆனால் இப்போ இந்த புதிய சட்டக்கோவை பணி நியமன ஆணை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதே போல் மிந்தி பணிக்கொடை கிராஜுவேட்ன்றது 5 ஆண்டுகள் இருந்தால் தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஓராண்டிலே உண்டு. இது போன்ற பல விஷயங்கள் இதில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இதுலாம் இது ஒரு பெரிய உரிமையை கொடுத்ததா எனக்கு. என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்தவங்க நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல, அவருடைய பணி நிலைமை இதை நிபந்தனைகள் எல்லாம் நான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல அப்படின்னாலே அவர் அங்கே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. முன்னாடி இருந்த சட்டத்துலேயும் அதாவது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இம்ப்ளைடாகவும் இருக்கலாம், எழுதப்பட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னே வச்சுருந்தாங்க. இப்போ அதை நாங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அதை மீறினா என்ன ஆகிட போகுது? அந்த முதலாளியோட நிறுவனத்தை என்ன அப்படியே பறிமுதல் பண்ணிவிடுவாங்களா? இல்லை அந்த முதலாளியை சிறைக்கு அனுப்பிட போகிறாங்களா? என்ன அதனால் என்ன எனக்கு அது ஒன்றும் கொடுக்கணும்னு எல்லாம் நிறையா தான் இருக்குது. இப்போ பல சட்டங்கள்லாம் மீறுறாங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அதை அமுல்படுத்துகிறாங்களா? அவங்களோட டேர்ம்ஸ் என்ன தெளிவாக கொடுக்கப்படுதா? இந்த அவங்களுடைய பணி நிபந்தனைகள் என்னன்னு தெளிவாக சொல்லி இந்தபடி நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அதெல்லாம் இல்லை. இதனால என்ன ஒரு உரிமை கிடைச்சிடும்? இந்த கிராஜுவிட்டி 5 ஆண்டுகள் தொடர் பணி புரிஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இப்போ ஒரு ஆண்டா இதெல்லாம் ஒரு பெரிய அது என்ன ஆண்டுக்கு 15 நாள் சம்பளங்க. இது ஒரு நாள் ஒரு ஆளை வேலை நீக்க முன்னா இன்னொரு 15 நாள் இதை ஒரு பெரிய உரிமையாக அவர் அவன் வேலையே போகுது. அதில் என்ன 15 நாள் சம்பளத்தை வாங்கிட்டு அவர் என்ன பெருசாக அள்ளி கொடுத்துட போகிறாங்க. இது ஒரு பெரிய இதெல்லாம் இந்திய ஊடகங்கள், அது குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள்லாம் இதை பற்றி அறவே பேச மாட்டாங்க. நீங்கள் இந்தியாவில் பெரிய மதிப்புமிக்க ஊடகங்கள்லாம் இருக்கிற ஆங்கில ஊடகங்களில் கட்டுரைகள்லாம் கூட இதையெல்லாம் பற்றி பேசுகிறதே கிடையாது. அது எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி எல்லாமே பேசுகிறது. இது மூலமாக அப்படியே இந்தியாவையே இது எல்லாம் என்னென்னா இந்த அம்பானி அதானி போன்ற தனியாருடைய நிறுவனங்கள் மூலமாக இந்திய பொருளாதாரம் நிர்வகிக்கப்பட்டால் எல்லா மக்களுக்குமே மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், எல்லா மக்களுக்கும் வறுமையை நீக்கிட முடியும்னு உங்களை நம்ப வைக்கிறது. இவங்க எல்லாத்தையும் தனியார்ட்ட தானே நான் கேட்குறேன். இன்னைக்கு இந்திய தகவல் தொழில்நுட்பம் துறையோட மொத்தத்தையுமே இந்த ஏர்டெல்லும் ஜியோவும் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஏர்டெல் ஜியோவில் இந்த திருச்சியில் எத்தனை பேர் பர்மனெண்ட் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வாங்க பார்ப்போம்.
ஒரு 50,000 50,000 மிக குறைவான சம்பளம் என்னைய பொறுத்து. ஒரு 10 பேர் திருச்சி எங்கேயுமே நேரடி தொழிலாளி கிடையாது. அவன் ஒரு நிறுவனம் எங்கன்னு வச்சுருக்கான், யார்கிட்ட போய் எல்லாம் ஃப்ரான்ச்சைஸு இந்த அடுத்தடுத்த ஒப்பந்தக்காரர்னு வச்சுருக்கு. என்ன இருக்குது? அவங்கெல்லாம் சும்மா ஏதோ தற்காலிகமாக இந்த இது என்னமோ நாடகம் போடுறவங்க வேலை மாரியவே எல்லா தொழிலாளியும் மாற்றுறது. எந்த தொழிலாளியும் நிரந்தரமாக ஒரு நிறுவனத்தில் இருந்து வேலை பார்க்குற அன்றாடம் என்னமோ ஒரு இந்த மாரிய மனப்பாங்க அவங்கள்ட்ட ஏற்படுத்தி விடுறது. இது இது இந்த சுரண்டலை இது நீங்கள் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த அவங்க வச்சிருக்க முதலாளிய முறையில் இந்த தொழிலாளி இவங்கெல்லாம் பேரம் பேசி அவங்க ஏதோ வாங்குறப்ப இந்த நாட்டில் நடக்கிற உற்பத்தி இருக்குல்ல, அது பகிரப்படுது இல்லை, எல்லா மக்களுக்கும் பகிரப்படுறப்போ ஒரு நியாயமான பகிர்வுக்கான ஒரு ஏற்பாடு தானே அது. அதுதான் அதன் அடிப்படையில் தானே இயங்குறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அது செயல்படலைன்னா இப்போ இந்தியாவுடைய மக்களுடைய நல்வாழ்வு இது இருக்குல்ல, அது எடுத்திங்கன்னா உலக இதில் எங்கே நிற்கிறாங்க? கடைசியில் நிற்கிறாங்க. பாகிஸ்தான் இலங்கைக்கு கீழே தான் நிற்கிது இங்கே உள்ள தொழிலாளிகள். அதே சமயத்தில் இங்கே தொழிலாளிகள்லாம் இல்லாமலாம் இருக்காங்க. சில எவ்வளவோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, எவ்வளோ திறன் வாய்ந்த உழைப்பாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நியாயமான பகிர்வே கிடையாது இந்த நாட்டில். இதனால இது சுபிச்சம் அதில் இந்தமாரி வார்த்தை இதெல்லாம் இதில் என்ன இருக்குது? இவங்க எதை நீங்கள் அமுல்படுத்தியிருக்காங்க? எந்த சட்டங்கள்லையும், அதுவும் நடுவண் அரசு அந்த சட்டங்கள் எல்லாம் கடைபிடித்து இருக்கிறதெல்லாம் ரொம்ப இந்த சட்டங்களால் எந்த பயனுமே கிடையாது. சும்மா இந்த இபிஎஃப் செய்ய அந்த அலுவலகங்களுக்கு போகிறது, இதை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பெரிய பயன்களாக காட்டிக்கிட்டு மக்களில் அவங்களுக்கு இந்த அடிப்படையான பணி பாதுகாப்பை நீ பாதுகாத்து கொடுத்துருக்கியா? அவங்களுக்கு தங்களுடைய உழைப்பை விற்கிற அந்த தொழிலாளர்களுடைய பேரம் பேசுகிற உரிமையை நீ பாதுகாத்து கொடுத்துருக்கியாங்கிறது தான் நீங்கள் அளவுகோலை தவிர இந்த இது வச்சுருக்கோம் அதை இதெல்லாம் எப்போ 19ஆம் நூற்றாண்டு 20 அதில் வந்த காலையே அதை போய் இப்போ பேசிகிட்டு இருக்க கூடாது. இந்த இஎஸ்ஐ இபிஎஃப் எல்லாம் வச்சு. இப்போ அதே போல் இன்னொரு கேள்வி, இப்போ இதனுடைய அறிமுகப்படுத்தல அவங்க சொல்கிறாங்க, அதாவது பெண்கள் தொழிலாளர் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் லீகலி ப்ரொஹிபிட்டட், அதாவது பெண்களும் இரவு நேர பணிக்கு இனிமேட்டு ஈடுபடுத்தலாம் அப்படின்றது. இந்த மாற்றத்தை ஒரு காலத்தில் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இரவு நேரத்துலலாம் இருக்காதுன்னு இரவு பணியில் வேண்டான்னு ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வச்சுருந்தாங்க. இப்போ அதை நம்ம அதை ஒன்றும் அது ஒன்றும் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் நம்ம அதை இதை பெரிய உரிமையாகவும் எடுத்துக்க வேண்டாம். அதே சமயத்தில் இது என்ன பெரிய சாதனைன்னு சொல்லிக்க முடியுது. உலக போக்கு இன்றைக்கி இரவு வாழ்க்கைங்கிறது சகஜமான நிலைமையில் பெண்களும் இரவில் போய் பணியாற்றுறதுங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அது என்ன பெரிய உரிமை, பெண்களுக்கு உரிமைங்கிறது? இது சமூகத்தில் நடந்திருக்க இதை தவிர இது ஒன்றும் சட்டத்தினால இதனால் என்ன பயன்கிறேன்? இதனால் என்ன இது இருக்குது? பெண்களையும் உழைக்க வைக்கலாம் இரவுலங்கிறது தான் உனக்கு கேட்டுக்க கூடுதல் அனுகூலம். பெண்கள் உழைப்பு ஏற்கனவே குறைந்த உழைப்பில் தான் இந்த ஆண்களையே இவ்வளோ சுரண்டலில் வச்சுருக்க, பெண்களை என்ன லட்சத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ பல உணவகங்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள தான் வச்சுருக்காங்க. என்ன சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது? இந்த ஹோட்டல் தொழிலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் சங்கமாக இருக்கா? எதுவும் பேரம் பேசுகிறாங்களா? ஒப்பந்தம் போடுறாங்களா? ஏதோ அங்கங்கே அன்னைக்கு வேலையே அவனுடைய கருணையில் தான் நடக்கும் இல்லையா? இதே ஃபேக்ட்ரியில் போனால் என்னென்னா மற்ற தொழிலாளிகளுக்கு இருக்கிறது போல் கொஞ்சம் கிடைக்கலாம், அவ்வளவுதான். இதை ஒரு உரிமை, இதுதான் இந்த மீறிய நம்மளை மயக்கிறது. இதில் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, இரவு பணிகள் உண்டு. அதை சட்டம் முன்னாடி அது ஒரு தடை வச்சுருந்தாங்க, அதை நீக்கியிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அதை நம்ம பெரிய உரிமை கொடுப்பதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழில் சந்தை. இங்கே ஒர்க் ஃபோர்ஸ், மனித ஆற்றல் என்பது நிரம்ப இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிரம்ப ஆற்றலை பயன்படுத்தி இதனுடைய உற்பத்தி என்பதும் அதிகப்படுத்த முடியும். அப்படி உற்பத்தி அதிகப்படுத்தும் பொழுது இந்த ஒர்க் ஃபோர்ஸுக்குரிய பாதுகாப்பு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சட்டப்படியான பாதுகாப்புகள், இது இந்த சட்டத்தினுடைய பாதுகாக்கப்படணும். உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கா, இல்லை இது அந்த சட்டத்தில் இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்தப்படலை, ஆனால் சட்டமே இல்லை, இதில் எந்த நிலைமையை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, இந்தியாவில் தொழிலாளர்களுடைய சட்ட இது இப்போ உரிமைகள் ஒழுங்காக பாதுகாக்கப்படலைங்கிறது தான் என்னோட அனுபவம். சாதாரண இதில் இன்றைக்கி சின்னோண்டு உரிமைகளுக்கான பல ஆண்டுகள் வழக்கு நடத்தணும். அந்த உரிமையை அந்த வழக்கில் நிலைநாட்டுறதுக்கு படாத பாடுபடணும். அதுக்கு நீங்கள் தக்க வழக்குரைஞர் வச்சுக்கிறது பெரிய கஷ்டம்.
உரிமைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் வச்சுருக்கான். தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு அவன் உரிமையே என்னென்னா அவன் மொழியிலேயே புரிஞ்சிக்க முடியாது. நீதிமன்றம் இன்றைக்கி நீதிமன்றத்தையே ஆங்கிலத்தில் நடதான். சென்னையில் நடுவண் அரசினுடைய தொழில் தீர்ப்பாயம் வச்சுருக்காங்க. அதுக்கு நீதிபதி தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவரை வைக்கணும்ல, மலையாளத்துக்காரங்களை கொண்டாந்து போடுறாங்க. மலையாளன்னு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து. இது எவ்வளோ அநியாயம் பாருங்கள். இது அந்த நீதிபதிகள் கூட தொழில் தீர்ப்பாயத்தோட நீதிபதிகள் தமிழ் தெரிஞ்சவங்களை போடணுங்கிற அக்கறை கூட இல்லை நடுவண் அரசு. அங்கே இல்லை, நீங்கள் சாமானியமாக போய் வழக்கு நடத்திட முடியாது. அங்கே வழக்குரைஞரை வச்சு அவங்களுக்கு கட்டணம் கொடுத்து உங்களாலெல்லாம் நீங்கள் இந்த உரிமைகள்லாம் சட்ட நுட்பங்களுக்குள்ள ஆட்பட வச்சிடுறது. ஏதாவது வாய் தவறி ஏதாவது உழம்பிட்டானா அந்த உரிமைகள் எளிதாக பறிச்சிடலாம். கூண்டில் போயோ இல்லை அவன் எழுதின கடிதங்கள்லையோ எங்கேயாவது தப்பு தவறி உழம்பிட்டா கூட, தெரியாதமா சொல்லிட்டா கூட, பொருள் தெரியாமல் உழம்பிட்டா கூட அவன் உரிமையை எளிதாக பறிச்சிட முடியும். ரொம்ப சட்ட நுட்பமாக வச்சுருக்கிறது. சாமானியமே கிடையாது. நீங்கள் நான் ஒரு நிமிடத்தில் புரிந்து கொள்கிற வழக்கு 20 ஆண்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல 2 நீதிமன்றத்தை 3வது டிவிஷன் பெஞ்சு ஆயம் 2 நீதிபதிகள் கொண்ட ஆயத்துக்கிட்ட போய் வச்சுக்கிட்டு நடத்துகிறோம். நீங்கள் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் இந்த உரிமைகளை எல்லாம் மதிப்பிழக்க வச்சுட்டாங்க. டிவேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல, டிவேல்யூ அதாவது மதிப்பு குறைக்கிறது. இப்போ பணி பாதுகாப்பு இருக்குல்ல, அதை குறைச்சிடுறது. என்னென்னா முன்னாடி வேலை நீக்கம் தப்புன்னு ஆகிட்டால் சம்பளத்தோட வேலை கொடுக்கணும். இப்போ சம்பளம் மற்ற அனைத்து இப்போ என்னென்னா அப்படிலாம் அவசியம் இல்லை. 50,000 ரூபா நட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதுகிறேன் ஒரு தீர்ப்பில். கீழவை நீதிமன்றங்களுக்கெல்லாம் என்ன அது போகும். சரி, அப்போ இந்த சட்டம் இந்த பாதுகாப்பாக வெறும் 50,000 ரூபா கொடுத்தா போதும் போருக்கு. இதை இப்படி மாற்றி விட்டுறது. கீழவை நீதிமன்றங்கள்லாம் அதையே பிடிச்சிக்கிட்டு, புரியுங்களா? இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையையே பண்ணியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான். அதை நீங்கள் எங்கேயுமே போய் நீங்கள் அந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை ரத்து பண்ணுறதுக்கோ இல்லை அது பொய்ன்னு காட்டி நீங்கள் அது மோசடியான ஒரு முறைன்னு நிரூபித்தோ நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியாது. அது இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை பாதுகாக்கிறதுக்கான பூட்டு சாவி யார் வச்சுருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். அவன் 2005 வாக்கில் அந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு அந்த போட்ட வழக்கில் நீங்கள் அதெல்லாம் போய் அங்கே சாத்தியமே இல்லை. அவன் போட்டிருக்க நிபந்தனைகளின்படி நீங்கள் ஒப்பந்த தொழிலாளர் முறையை உள்ள ஒரு தொழிலாளி இல்லை இந்த முறை மோசடியானதுன்னெலாம் சொல்லி நியாயம் பெறுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீங்கள் அப்படி வெற்றி பெற்ற தொழிலாளிகளே கிடையாது. அடுத்தது கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, போனஸ் இல்லை மற்ற பயன்கள் எதுவும் கேட்ட வழக்குகளே இந்தியாவில் சட்ட புத்தகங்கள்லே வரல, தீர்ப்புகளே இல்லை. அப்போ எங்கேயுமே வழக்கு இல்லை இல்லையா? இப்போ அப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த உரிமைகளில் நீங்கள் இந்த உரிமைகளை நீங்கள் வாங்கவே முடியாது. இதே மாதிரி ஆகிட்டா என்ன ஆகுவாங்க? இதில் இந்த முயற்சிகளே அப்போ ஏன்னா இந்த முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கே பயனற்ற வேலையாக்கி வச்சுருக்கான் சட்டத்தில். அதனால் இது ரொம்ப கொடிய ஒடுக்குமுறை சூழல். இதை நீதிமன்றத்தினுடைய அனுகூலத்தோடு நடக்குது. இதில் பெரிய வேதனை என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, இந்த பணி நிரந்தரம் கேட்குற வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தான் தடையாகவே இருக்குது. ஒவ்வொரு விதமான தீர்ப்புகள். நீங்கள் பணி நிரந்தரம் கேட்குற எந்த வழக்குகள்லையும் அந்த பணி நிரந்தரம் கோரிக்கை நியாயமானது தாங்கிற தீர்ப்புகளையே அரிதிலும் அரிதாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க பட்டிருக்க முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் முயற்சியாக இருக்கும். அதை நீதிமன்றம் அலட்சியப்படுத்துறது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல இது நான் தனியார்ல இதேமாரி வழக்குகளே கிடையாது. பொதுத்துறையில் இங்கே சென்னையில் ஒரு நீதிபதி இருக்கிறார். அவருக்கு இந்த வழக்கு வந்தாலே எடுத்து வச்சு முதல்ல அதை தப்பத்தவரை கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து வெற்றி பெற்று வந்தால் அந்த வழக்குகளை எடுத்து அந்த தீர்ப்புகளை ரத்து பண்ணி அந்த உரிமை இல்லையேன்னு சொல்கிறது தான் அவருடைய முதல் வேலையாக இருக்குது. அதை அவர் ஒரு பெரிய அறிவிப்பணியாக நினச்சிக்கிட்டு அவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சவர்னு நினச்சிக்கிட்டு தீர்ப்பு எழுதுறாரு. இது ஒரு சுரண்டல் வடிவமாயிடுச்சே அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்தமாரி தொழிலாளர்லாம் இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படி தான்ப்பா இவன் வேலை பார்ப்பாங்கிற மனப்பாங்கில் இருக்கிற நீதிபதிகள் இருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்புகளும் இந்த உரிமைகளை அலட்சியப்படுத்துறது. சார், உரிமை இருக்கும், அலட்சியப்படுத்தினா என்ன ஆகும்? இதுதான் நீதிமன்றங்கள் மூலம். அதனால் நீங்கள் உரிமைகள் நீங்கள் பாதுகாக்கப்படலை.
அதுக்கான இந்த உரிமைகளை இப்போ இந்த சட்டத்தில் உள்ள உரிமைகளை பெறுறதுக்கான பெரிய சட்ட போராட்டத்தை நடத்துகிற அளவுக்கு வலுவான போராட்டங்களை நடத்துகிற அளவுக்கும் தொழிலாளிகள்கிட்ட வலு கிடையாது. அதனால இவங்க இது வந்து மிகப்பெரிய கொடிய சுரண்டல் காலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம. இப்போ நீங்கள் இந்த இந்திய சூழல் குறித்து சொன்னீங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலாக வந்து மே தின கொடியேற்றினார் மாசிங்காரவேலு. கோரல் மில் தொழிலாளர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. வஉசி போன்றவர்கள் தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. முதல் தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டது இங்கே தான். இந்த பின்னணியில் பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து சாம்சங் நிறுவனத்தில் வந்து ஒரு தொழிற்சங்கம் அமைப்பதற்கே கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் அந்த தொழிலாளர்கள் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு இவ்வளோ சட்ட போராட்டங்களை நடத்தி அவங்க உரிமைக்காக போராட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த தொழிலாளர் சட்டங்கள் அடிப்படையிலும் சரி அல்லது தொழிலாளருடைய பாதுகாப்பு என்னவாக இருக்கு உங்களுடைய? இதுதான் அகில இந்தியாவில் இருக்கிறது தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் கொஞ்சம் இதுக்காக முயற்சி பண்ணுறோம், போராடுறோம், அந்த உரிமைகளுக்கு வழக்கு போடுறது, போராடுறது இப்படி தமிழ்நாட்டில் நடக்குது. மற்ற ஊரில் அதை இயல்பாகவே இந்த சுரண்டலையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாவது விழிப்புணர்வு உள்ள தொழிலாளிகள் இருக்கிறதுனால, தொழிற்சங்கங்கள் 1-2 செயல்படுறதுனால அவங்க அதில் முயற்சி எடுக்கிறாங்க. அது பயனளிக்க வெற்றி பெற முடியலை. இந்த நீதிமன்றங்களுடைய இந்த உரிமைகளுக்கு எதிரான போக்கு இருக்குல்ல, அப்போ வந்து இந்த உரிமைகள்லாம் அவங்களால எளிதில் வெற்றி பெற முடியல. இந்த நீங்கள் சங்கம் அமைக்கிறதுலாம் எளிதான முறை. சங்கத்துக்கெல்லாம் ஒன்றும் இப்போ சட்டத்தில் மாற்றம் பண்ணுறாங்க. அது எல்லாம் தோன்றப்பே எவ்வளோ பேரோட வேணா ஒரு சங்கம் தோன்றப்பே எல்லா அமைச்சர் இதுன்னு இந்த ஒரு நடிகர் இப்போ முதலமைச்சர் ஆகிடலாம்னு பார்க்குறாருல்ல, அதேமாரி இருக்குது. எடுத்த உடனே எப்படி வர முடியும் ஒரு சங்கம்? சங்கம் வந்து குறைந்த உறுப்பினர்கள்லேருந்து தானே வளர முடியும். இந்த சங்கம் வைக்கிற உரிமையும் காலி பண்ணுறது. ஏன்னா சங்கம் வச்சா தானே நீங்கள் ஒருங்கிணைய முடியும். அந்த உரிமையிலையும் இப்போ கை வைக்கிறாங்க. ஏற்கனவே வச்சுட்டாங்க. அந்த சங்கம் வைக்கிறதுனா இவ்வளோ பேர் வேணும், அவ்வளோ பேர். இதெல்லாம் என்ன, ஒரு சங்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன வந்தது? சங்கம் தொழிலாளர்கள் தங்களுக்குள்ள ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிறத ஏன் இவ்வளோ தடை செய்யணும்? என்ன நோக்கம் இருக்குதுல? என்ன உனக்கு பாதிப்பு வந்துட்டு? முதலாளிக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த உரிமையை பறிக்கிறது தான் நோக்கம். உரிமையை பறிக்கிறது. இதே போன்று வைக்கிறப்ப நீ நிறுவனத்துக்கு ஏதாவது கட்டாயப்படுத்திருக்கியா? வேலையில் வச்சுக்கிற ஆட்களை பொறுத்து அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் கொடுக்கணும், இந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதையெல்லாம் மீறினா கூட 500 ரூபா ஃபைனு, 1000 ரூபா ஃபைனு. அது என்ன இருக்குது அதில்? அதனால் இதுதான் இதை நம்ம தமிழ்நாட்டில் இந்த பற்றியே எப்பயுமே நம்ம தமிழர்கள் விழிப்பாக இருக்கோம். நவீன காலம் வர்றப்போ அதை முன்னாடியே எதிர்கொள்கிறோம், சந்திக்கிறோம். அதனோட உலகப்போக்கெல்லாம் பார்த்து நம்ம கேட்குறோம், விழிப்பாக இருக்கிறோம். அதுதான் அந்தபடி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்தமாரி இந்த சட்டத்தொகுப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். மற்றமா வடமா என்ன தேப்பான்றாங்க? அது இந்திய தொழிலாளி வர்க்கம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அவங்களா சொல்லிக்கிறது. இந்திய தொழிலாளி வர்க்கம்லாம் ஒன்றும் இணைந்துலாம் கிடையாது. அப்படி அகில இந்திய அளவுல எல்லாம் எதுவும் சாதிக்கலாம் முடியலையே. எங்கே என்னத்தை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்திய அளவில்? இந்திய அளவில் பெரிய அளவில் தொழிலாளி வர்க்கங்கிறதெல்லாம் என்ன இணைந்து என்ன உரிமைகளை நீங்கள் வாங்க முடிந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு எந்த உரிமைகளையுமே இந்த தொழிற்சங்கங்கள்லாம் வாங்க முடியல. இருக்கிற உரிமைகளையும் தக்க வச்சுக்க முடியல. அந்த உரிமைகளையே பெற முடியல. அதாவது அந்த உரிமைகள் படியான பயன்களை வாங்க முடியல. அதுக்கு போராடுறதே பெரிய போராடுறது. உங்களுக்கு எங்கே புதிய உரிமைகள்? தொழிலாளருக்கு இந்த அடிபடுறாங்களே, விபத்தில் காயமடைகிறது, உயிர் போகிறது, இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு இழப்பீட்டு சட்டம் இருக்குது, தொழிலாளர் இழப்பீட்டு. அந்த சட்டத்தில் அந்த காயம்பட்டவங்க மருத்துவ செலவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா சில நேரம் அவங்க பல லட்சம்லாம் ஆகிடும். சில முக்கியமாக உடல் உறுப்பில் ஏதாவது பெரிய அளவில் 2010க்கு முன்னாடி அந்த மருத்துவ செலவே நட்டையீட்டில் சேர்க்கலை. இது ILOலேருந்து கேட்ட பிறகு தான் செஞ்சாங்க. ILOலேருந்து இவங்க ILOவில் கையெழுத்தெல்லாம் போட்டுறாங்கல்ல தொழில், அவங்க கேட்ட பிறகு தான் இதை வந்து அந்த காம்பன்சேஷனில் அந்த மருத்துவ செலவு நட்டையீட்டில் அப்போ இந்திய தொழிலாளி வர்க்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பார்த்துங்க. எங்கே போய் கேட்டிருக்காங்க? இது நானே எனக்கு நல்லா தெரியும். இது நான் 2010க்கு பிறகு தான் இது இந்த உரிமை. அப்போ எவ்வளோ அளவுக்கு விழிப்பு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. உலக நாடுகளில் என்ன இருக்குது ஏதுன்னு எதுவுமே கிடையாது. அது நான் இந்தபடி தான் இருக்குது நிலைமை.
நம்ம அதை பார்த்தோம்னா பரிதாபமான நிலைமையும் இருக்கும். பல மாநிலங்களில் ரொம்ப சுரண்டல் இன்னும் இதாக இருக்கும். இப்போ மகாராஷ்டிரா, தமிழ்நாடுலாம் ஓரளவுக்கு இந்த உரிமைகளில் இருக்காங்க. அதையும் இப்போ நம்ம அந்த போக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றாங்க. அதையும் அதுதான் தமிழ்நாடு அரசெல்லாம் இப்போ பொது போக்குவரத்து நிறுவனங்களில் ஓட்டுநர் நடத்துனரையெல்லாம் ஒப்பந்த தொழிலாளின்னு இதெல்லாம் என்ன இருக்கும்? இது ஆகக்கூடிய சுரண்டல் இல்லையா அது? அப்புறம் அந்த வேலையே விட்டாச்சுன்னா அப்புறம் எதுதான் உன்னோட வேலை இல்லை? அப்புறம் பஸ்ஸையே தனியார்ட்ட கொடுத்துட்டு போனேன்னு என்ன இருக்குது? இந்த தமிழ்நாட்டில் ஏதோ பொதுத்துறை ஊழியர்கள் அவங்க கொஞ்சம் ஓரளவு நியாயமான சம்பளம் வாங்கிட்டு அவங்க பணி நிலைமை மோசம். அவங்களையே இப்போ இந்தமாரி ஆக்குனா அப்புறம் என்ன இந்த தமிழ்நாடு முழுக்க என்ன இருக்கும் தொழிலாளர் உரிமைகளில்? இதுதான் நிலைமை. உங்களுடைய அந்த நீண்ட உரையாடல்ல ஒரு மைய கருத்தை நான் பாக்குறது வந்து ஒரு கூட்டு பேர உரிமை வந்து தொழிலாளருடைய அடிப்படையான உரிமை, அதுதான் முதன்மையானது, மற்றதெல்லாம் வந்து மேம்போக்கானது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அயல் மாநில தொழிலாளர்களுடைய வருகை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சமீப காலங்களாக. ஏறக்குறைய இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்த வருகின்ற தொழிலாளர்களால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டு தொழிலாளருடைய அந்த கூட்டு பேர ஏற்கனவே இல்லை, ஆனால் அந்த கூட்டு பேர உரிமை பாதிக்கப்படுமா இல்லை என்னவாக இருக்கும்? அது இந்த இடம் முக்கியமானது. இப்போ கூட்டு பேர உரிமையில் வடமாநில தொழிலாளர்கள் வந்தாங்கன்னா உழைப்பு அதிகரிக்குது இல்லை? உழைப்புடைய அளவு அதிகரிச்சிருதா இல்லையா? உழைப்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. உழைப்பு அதிகரிச்சா அவன் கூலி குறையும். ஒரு அந்த விதி சந்தை விதி அதுதானே. இப்போ இதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? பல பேர் என்னென்னா இது தொழிலாளி வர்க்கம் அது இதுன்னு எதுவுமே என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரிசா தொழிலாளி, பீகார் தொழிலாளிக்கெல்லாம் தமிழ்நாடு என்ன அவங்க அந்த தொழிலாளிகள் மீது நமக்கு வெறுப்புலாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க மேலே நம்மளுக்கு அவங்க நிலைமைகள் மீதெல்லாம் நமக்கும் பரிவு உண்டு, அக்கறை உண்டு, இதெல்லாம் உண்டு. ஆனால் அவங்க உரிமை எங்கே இருக்குது? அவங்களுக்கு அவங்க பெற வேண்டிய உரிமை எங்கே இருக்குது? அவங்க ஊரில் அவங்க தேசத்தில் தான் இருக்கே தவிர தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு உணவகத்தில் வேலை பார்க்குறாரு ஒரு மாஸ்டர், தோசை மாஸ்டர் போடுற அவர் இட்லி சொல்கிறார் ஏதோ ஒன்று ஒரு சார் இவங்க இருக்குது, அவருக்கு ஒரு 1000 ரூபா இன்றைக்கி சம்பளம் வந்தால் அவன் 300 ரூபாய்க்கு வந்து நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஏதோ கொஞ்சம் சோறு போடுங்க, நான் இங்கே மேலே தங்கிக்கிறேன், இங்கே படுத்துக்கிறேன், அப்போ துடைக்கிறோம். இது நல்லதா? இது என்னென்னா இந்த உழைப்பு சந்தையில் வந்து கூலி கொஞ்சமாவது ஏதோ ஒரு வகையில் உயருது இல்லை, அதையும் சமப்படுத்துறது. இதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஐரோப்பாவிலையும் ஏற்றுக்கலை. ஐரோப்பாவிலேயே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஐரோப்பிய யூனியனில் இருக்க நாடுகளே இதேமாரிலாம் ஏதோ ஒரு எண்ணிக்கையில் வேணால் வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அனுமதிக்கிறானே தவிர அதை ஏன்னா அவன் எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிறான். இவ்வளோ எண்ணிக்கையில் இந்த தொழிலில் நான் அவனுக்கு கொடுக்கலாம், அது இந்த நாட்டுக்கு ஏதோ ருமேனியா இந்தமாரி பின்தங்கி இருக்கும்ல அப்படின்னு கொடுப்பான். அமெரிக்காவிலெல்லாம் உள்ளாரே விடலையே, அவன் தான் மூலதனம் எல்லாமே சுதந்திர வணிகன்னு சொல்கிறான். ஏன் உழைப்பாளர்களை விட மாட்டேங்கிறான்? உழைப்பாளர்களை ஏன் விடலை? ஏங்க மூலதனம் போகணும், நிறுவனங்கள் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தொழிலாளி மட்டும் நாடுகளுக்கு இடையில் மாறக்கூடாதுன்னு வச்சுருக்கானா இல்லையா? அப்போ அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தொழிலாளிகளோட இதனால் இங்கே வந்து நம்மளுக்குடைய தமிழ்நாட்டு தொழிலாளிகளுடைய ஊதியம் குறையுதா இல்லையா? அவங்களுடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படுதா இல்லையா? அவங்களுக்கான உரிமை இடம் எங்கே இருக்குது? அவங்க ஊரில் இருக்குது சார், தமிழ்நாட்டில் கிடையாது. இது வந்து இங்கே உள்ள இடதுசாரிகள் வந்து மிகவும் கவனமாக இது இடதுசாரிகள் நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன். இது வந்து திட்டமிட்ட இது மேலே ஏதோ நம்மளெல்லாம் இனவெறியர்கள் போனோம். சரி, நான் கேட்குறது இந்த தொழிலாளிகள் வர்ற முடியாதான தேவைப்படுற தொழில்களை ஏன் இங்கே தொடங்க விடணும்? நான் கேட்குறேன், ஒரு தொழிலாளிக்கு வந்து மற்ற நலன்கள்லாம் கிடையாதா? அவங்க ஊரில் உள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, காவிரி, முல்லை பெரியார் நீர் உரிமையிலெல்லாம் அக்கறை கிடையாதா? அவங்க மொழி மீதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, வெறும் மிஷின். அவங்க ஒரு தொழிலாளிக்கு மற்ற உரிமைகள்லாம் கிடையாது. அவங்க தொழிலாளியாக மட்டும் 24 மணி நேரமும் இருப்பாங்களா அவங்க குடும்பம்லாம்? நம்ம ஒன்றும் ஒரிசா தொழிலாளர்களை வந்து வெறுக்கலை. இங்கே அவங்களுக்கான இடம் அவங்க ஊரில் தான். அவங்களை கொண்டு நடத்தப்படுற தொழில் இங்கே வந்தால் அந்த தொழில் ஏன் வருதுன்னு ஒரு தொழிலாளி கேட்க வேண்டாமா? அந்த தொழில் தேவையான நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? எதனால் வர்றானே கேட்காம ஐயோ அவங்க வந்துட்டாங்க அவங்களுக்காக நம்ம இது என்னது?
இல்ல அவங்களும் சுரண்டப்படுறாங்கல்ல. சுரண்டப்படுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண பாட்டாளி வர்க்கத்துக்காக நிக்க வேணாம். ஆமா, அது அது அந்த அவங்க ஊர்ல தானே கேட்க முடியும். பாட்டாளி வர்க்கத்துக்கும் உரிமை ஒரு இடத்துக்குள்ள தானே இருக்கு. நீங்க எல்லாருக்கும் இப்போ நான் போய் அமெரிக்காவில் பாட்டாளி வர்க்க, நீங்க தமிழ்நாட்டு பாட்டாளி வர்க்கத்துக்காக அமெரிக்காவில இருந்து போராடுவாங்களா? இன்னைக்கு கியூபா, இன்னைக்கு வெனிசுலா நாட்டை அடிக்கணும்னா நாளைக்கு அமெரிக்கர்கள்லாம் பட்டினி தொழிலாளர்கள்லாம் போட்டுட்டு அமெரிக்காவில் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? உலகப்பட்ட பக்கத்தில் தான், ஒரு நியாயமும் இல்லாமல் அமெரிக்கா வந்து வெனிசுலா நாட்டின் மீது தான், வெனிசுலா மேலே தாங்கிறேன்னா அமெரிக்க தொழிலாளிகள்லாம் அப்படியே இல்லை, ஐரோப்பிய பாட்டாளி வர்க்கம்லாம் நம்மளுக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்களா? நான் அவங்களை குற்றம் சொல்லலை, அவங்க அளவில் அவங்க செய்ய முடியும், அவ்வளவுதான். உலக பாட்டாளி வர்க்கம்னு ஒரு பெரிய கற்பனையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு அதெல்லாம் அந்த மாரி இதுலெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. இது மதம் மீறியே இது இந்த உலகம் தழுவிய மதம், இஸ்லாமு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மாரி மார்க்சியமாக மதமாக நினச்சிக்கிட்டு உலகம் தழுவிய பாட்டாளி அப்படிலாம் ஒரு தொழிலாளிக்கு அவனுக்கு ஒரு தேசம் உண்டு, அவன் வாழ்கிற மண் உண்டு, அவன் மக்கள் ஒரு இனம் உண்டு, அங்கே தான் இருக்க முடியும். எல்லாத்தையும் கொடுப்புங்கிறதா அது ஒரிசா தொழிலாளர்கள் பட்டினியில் இருக்காங்கன்னா நம்ம ஏதாவது செய்யலாம், நம்மளால எல்லாம். அவங்க அவங்களே ஒரு பணிகளுக்கு இங்கே அவசியப்படுறாங்க, இங்கே வந்து தான் அவங்க செய்ய வேண்டியிருக்கு. சில பணிகள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குறைவு ஏதாவது 1 2 இருக்குது, அது அவங்க வரணும். அப்போ அவங்க அந்த வேலையில் ஈடுபட்டப்போ அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். நீ நிறைவு பண்ணுற இங்கே தொழிலாளிக்கு 1000 ரூபா சம்பளம் உயர்ந்துட்டேன்னா நீ அவனை கொண்டாந்து வச்சு 300 ரூபாயை மாற்றி விட்டு போகிற, என்ன நியாயம் அது? இங்கே உள்ள தொழிலாளிகள் எல்லாம் குடியாரா மாற்றி விட்டுட்டு அவனை வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம பேசுகிற கோரிக்கை இனவெறி தமிழ் முதலாளிகளுக்கு எதிரானது தானே நம்ம பேசுகிறது. அப்போ நம்ம கோரிக்கை தமிழ் முதலாளிகளுக்கு எதிராக தானே இருக்கும். தமிழ் முதலாளிகள் குறைவான ஊதியத்தில் பெறக்கூடாது, ஊதியம் ஒரு தொழிலாளியை வச்சு வேலை வாங்குறத நம்ம தடுக்கிறோம் இல்லை, நம்ம அவ எப்படி நம்ம இனவெறியர்களாக ஆகிட முடியும்? இது இது அபத்தமான ஒன்று. இது உலகம் முழுக்க அப்போ அப்படியா வாழ்கிறான் மக்கள்? அவன் நாட்டுக்குள்ளே தான் அவன் வாழ்கிறான். இது இந்தியா முழுக்க இடப்பெயர்வுக்கு உரிமை இருக்குது, தனிநா இருக்கலாம். இப்போ நீங்கள் பிஹெச்எல்ல இந்தி தொழிலாளிகளை கொண்டாந்து வச்சுருக்காங்க, என்ன சட்டத்தின் கீழே வைக்கிறாங்க? என்ன சட்டம் வச்சுருக்கு? அதுக்கு ஒரு சட்டமும் ஒன்று இருந்து அந்த சட்டத்தின் கீழே எல்லா ஒரிசாக்காரனுக்கு 10 இடம், கர்நாடகாவுக்கு 10 இடம், மராட்டியக்காரனுக்கு இப்படியா வச்சுருக்க? சட்டமும் கிடையாது. ஆனால் தெளிவாக கொண்டாந்து இந்தியக்காரங்க இது ஏன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தப்படாத இப்போ செய்கிறாங்க? நம்ம தூங்கியிருந்தோம்னா நம்ம மேலே சவாரி பண்ணுறோம். ஏன்னா இந்த பணிகள்லாம் நல்ல ஊதியம் தர்ற பணிகள், இதுலேயும் அவனை கொடுக்கணும். ரயில்வேயில் அங்கே உள்ள நம்ம ஊரில் ராஜபாளையத்தில், சிவகாசியில், இங்கே ஏதாவது கூட்டுற வேலையில் கொண்டாந்து வட, இது என்னங்க அர்த்தம்? அது ஏன் நம்ம ஊரில் ஆள் இல்லை? அது அன்னைக்கு நான் ஒரு பயணத்துக்காக போகிறேன், அந்த அருப்புக்கோட்டையில் இரவு 11 மணி போல் அந்த தொடர்ந்து வருது. அப்போ எந்த இடத்துலையும் அந்த போட்டி வரும்னு அந்த ஆள்கிட்ட கேட்டேன். அப்போ அவருக்கு அந்த தொழிலாளிக்கு பீகார் இருக்காரு, இந்த காரவாட பதில் சொல்ல தெரியல. இது யாருக்காக அவர் வேலை பார்க்குறாரு? இது என்ன நோக்கம் அவங்களுக்கு? அப்போ அவங்களுடைய உரிமையை யார் மேலே நிலைநாட்டுறாங்க பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த ரயில் நிலையத்தை ஏன் தமிழர் வேலை பார்க்க முடியாது? அது அப்போ என்ன சட்டம் இருக்குது? இதுக்கு என்னதான் சட்டம் வச்சுருக்க? என்ன சட்டத்தின் அடிப்படையில் இதை ஓட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு செஞ்சால் உனக்கு என்ன வந்துடும்? அப்போ இதுதான். இப்போ இந்த தொழிலாளிகளுக்கு மொழி உரிமை கிடையாது, புரியுதுங்களா? அவன் என்னத்தை இந்த மற்ற உரிமையில் வெறும் தொழிலாளியாக பார்க்கறது, இந்த மாரியை பார்க்குற பார்வை தான் இந்த தொழிலாளியை இவங்களுக்கு அக்கறை காட்டுற. இது இந்த தொழிலாளி மேலே அக்கறை இல்லை, இது இந்திய தேசிய உணர்வை வேறு வடிவத்தில் தொழிலாளர் உரிமைன்னு வண்ணம் போத்திக்கிட்டு பண்ணுற வேலை. இது இந்துத்துவ சக்திகள் பேசுகிற இந்தியத்தை இன்னொரு வடிவத்தில் சொல்கிறாங்க. அது அவ்வளோதானே. இதில் அதே உணர்வு தொழிலாளர் வர்க்கம், அகில உலக தொழிலாளர் பாட்டாளி வர்க்கம் தேசியம் அப்படின்னு அந்த உணர்வை அப்படியே மடம் மாத்துறது தான் இதில் நடக்கும். இதில் இது சுத்த ஏமாத்துது. அந்த ஒரிசா தொழிலாளர்களோ பீகார் அவங்க ஊரில் தான் அவங்க உரிமை இருக்குது. கண்டிப்பாக அது தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் தேட முடியாது. நம்மளுக்கும் அங்கே இருக்காது உரிமை. நம்ம போய் மகாராஷ்டிராவில் போய் கேட்கறது இல்லை, பீகாரில் நம்ம போய் நீனும் அங்கே உனக்கு உரிமை இருக்குன்னா நம்ம இது என்ன வேலையாது? அங்கே போய் தேட முடியும்? இது அந்த மாரி அபத்தத்தை விட்டொழிக்கணும். அது இந்த காலத்தில்
1990க்கு முன்னாடி ஏதாவது பேசியிருந்தா கூட எதுவும் பல ஏமாளிகள் அதை ஏற்றுக்கலாம். இன்னைக்கு போய் இது பேசுறதுலாம் அபத்தம். இதை வந்து நம்ம கடுமையாக கண்டிக்கணும். இது ஐயா, நிறைவா ஒரு கேள்வி. இந்த புதிய சட்டக்கோவை பற்றி உங்களுடைய ஒட்டுமொத்தமான பார்வை என்ன? புதிய சட்டக்கோவையாலெல்லாம் ஒரு பயனும் கிடையாதுங்க. அதான் சுரண்டலுக்கு இன்னொரு பாதையை திறந்து விட்டுருக்குது இந்த சட்டம், அவ்வளவுதான். இன்னொரு சட்ட இதை திறந்து விட்டுருக்குறாங்க. இனிமேல்லாம் எங்கேயுமே ஒப்பந்த தொழிலாளர்கள், பணி பாதுகாப்பற்ற தொழிலாளர்கள் தான் இந்தியா முழுக்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீதிமன்றங்கள்லாம் தக்க பாதுகாப்பு கொடுக்காது. நீதிமன்றங்களில் அந்த உரிமைகள் இருக்கிற என்ன 1-2 உரிமைகளையும் நிலைநாட்டுறதுலாம் அவ்வளோ எளிதல்ல. இது ஒட்டுமொத்தமான மிக கொடிய சுரண்டல் சூழலுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து கடுமையாக முறியடிக்கணும்னா பெரிய அளவில் தொழிலாளர்கள் வந்து விழிப்படையும். அவங்களுக்குள்ள இது 90க்கு பிறகு சோவியத் யூனியன் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த தொழிலாளர் உரிமைகளை வந்து கைவிட்டாங்க. தொழிலாளர்கள் ஐக்கியம், தொழிலாளர் தொழிற்சங்கம், இந்தமாரி இந்த தொழிலாளர் வர்க்க இது இல்லாமல் போயிட்டு இல்லையா? அந்த இது நம்ம பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல். இப்போ அந்த இடத்துல தான் சாதிய அடையாளத்தை, சாதிய உணர்வை கொண்டாந்து வைக்கிறது நடந்தது. இதை வந்து சில பத்திரிகைகள்லாம் குறிப்பாக ரொம்ப இந்த இந்து போன்ற பத்திரிகைகள்லாம் அதை வேலையாக செஞ்சாங்க. இந்த கையில் ஓம்பத்துலாம் ஒரு அம்மாலாம் வந்து அப்படியே பெரிய சாதிய உணர்வை பயங்கரப்படுத்தி தொழிலாளி வர்க்கத்துக்கு பதிலாக அதை வைக்கிறது. இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் இதில் நடத்தப்பட்டது. அதனால தான் இன்றைக்கி இந்த உணர்வே கிட்டத்தட்ட இப்போ இல்லை பாருங்கள். எதை மே தினத்தை அன்னைக்கு போய் எல்லாரும் சேர்ந்து கொடியேற்றுற ஒரு சடங்கு மீறிய போயிட்டு தொழிலாளி வர்க்கங்கிற இது எங்கே இருக்குது? பெரிய நகரங்களில் கூட குறிப்பாக எங்கேயும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய பேரணி நடத்துகிற, நிகழ்ச்சிகள் நடத்துறது, தங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசுகிறது, இந்த மாரி எங்கேயும் நடக்குதா? எதுவும் பத்திரிகைகள் எதுவும் பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்கே இருக்க நீங்களே ஒரு தொழிலாளியாக இருந்திருப்பீங்க. அப்போ அதை அழிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம மறுபடியும் உருவாக்கணும். இந்த உரிமை பற்றிய விழிப்புணர்வு வந்து இப்படி அந்த உரிமைகளை நம்ம எப்படி பெறுறதுங்கிற அக்கறையோடு செயல்பட்டாதான் அதுக்கான தொழிற்சங்கங்கள், நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக அந்த இதை பண்ணாதான் இந்த உரிமைகளை, இழந்த உரிமைகளை பெறலாம். இருக்கிற உரிமைகளையும் நம்ம அதை எப்படி அந்த உரிமைகள் படியான பயன்களை பெறறதுக்கு உரிமை இருக்கும், அது பெற முடியாதில்ல, சும்மா இருக்கும். அதை போய் பெறுறது எப்படி? அதுக்கு அதுதாங்க முக்கியம். இதான் இப்போ சட்டத்தில் உரிமையை கொடுத்துருப்பான், சட்ட உரிமையாக பேப்பரில் இருக்கும். அதை வாங்கிறதுக்கு எப்படி பண்ணுறது? அதுக்கு சட்ட போராட்டங்கள் நடத்துறது எல்லாம் எங்கே இருக்குது? அதுக்கு நிறுவனம் வேண்டாமா? ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அமைப்புகள் இருந்தால் தானே. அந்த மாதிரி அமைப்புகளே இல்லாமல் போயிட்ட. இதுதான் இது வந்து இன்னொரு பக்கம். நீங்கள் சட்ட வழியாக பறிக்கிறது. இந்த தொழிலாளர்களுக்கு இடையில் தங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமான ஒரு நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், மற்ற கூட்டு அமைப்புகளெல்லாம் இல்லாமல் மறைஞ்சி போகிறது தான் மிக கொடியது. அதை இல்லாமல் இவங்கெல்லாம் ஓரளவு, ஏன்னா இந்த உரிமைகளுக்காவது, இந்த உரிமைகளை தக்க வச்சுக்கிற அளவுக்காவது தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களும் தங்களுடைய சாதி அடையாளங்கள் எல்லாம் போய் நின்றுக்கிட்டு இந்தமாரி தொழிற்சங்க உரிமைகள், தொழிலாளர் இதில் இந்த கூட்டு நடவடிக்கைகளில் பங்கு பெறணும். அதில் போய் பங்கு பெற்று தங்களுடைய மற்றவங்க பேசுகிறது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இதில் இந்த நிகழ்வுகளில் பங்கு பெறுறது, இந்த உரிமை பற்றிய விழிப்புணர்வு பெறுறதன் மூலம்தான் இந்த மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நன்றிங்க. நன்றி. நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.